நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபி தோழர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், இன்னா மின் அர்தின் பாரிதின், நாங்க ஒரு கூல் கண்ட்ரியிலிருந்து வரோம் அப்படிங்கிறாங்க. நாங்க ஒரு குளிர் பிரதேசத்தில இருந்து நாங்க வரோம். நஅமல் ஃபிஹா சதீதா, அங்க ரொம்ப மேல் வருத்தி ஹார்ட் ஒர்க் பண்றோம். நாங்க கூல் கண்ட்ரியில நாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம். ஏன்னா இன்னைக்கு போதை பாவிக்கக்கூடியவங்க இந்த ரெண்டு காரணமும் சொல்றாங்க. நாங்க இருக்கக்கூடிய நாடு கொஞ்சம் குளிர் அதிகம், ஸ்னோ கொட்டும், பனி கொட்டும், ரொம்ப குளிரா இருக்கும், அங்க இது பாவிக்காம வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் நாங்க ஹார்ட் ஒர்க் பண்றோம், ரொம்ப மேல் வருத்தி வேலை செய்யறோம், மூட சுமக்கிறோம், இந்த வேலை செஞ்சுட்டு தூங்க முடியாதுங்க, அதை கொஞ்சம் பாவிச்சாதான் எங்களால தூங்க முடியும் இப்பவே சொல்றாங்க. அப்பவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அதை கேட்கிறாங்க. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க குளிர் பகுதியில இருந்து வரோம், ரொம்ப மேல் வருத்தி நாங்க வேலை செய்யறோம். இந்த கோதுமையால் தயாரிக்கப்பட்ட ஒரு ரிங்ஸ், ஒரு குடிபானம், ஒரு ரிங்ஸ் வந்து அங்க எங்களுக்கு கிடைக்குது. ஹலாலானதான கோதுமை, கோதுமையால தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ரிங்க் வந்து அங்க எங்களுக்கு கிடைக்குது, ஒரு பானம் எங்களுக்கு கிடைக்குது. அதை குடிச்சா அந்த குளிரையும் தாங்க முடியும், அந்த மேல் வருத்தத்தையும் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியும். அதை குடிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க, கேள்வியா கேட்கிறாங்க. அதை குடிக்கலாமா அப்படின்னு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவரு திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க அதுக்கு என்ன பேர் வச்சாலும் சரி, அதை எதனால தயாரிச்சாலும் சரி, என்ன வேணும்னாலும் பேர் வச்சுக்கோங்க, அதுக்கு மூலப்பொருளாக ஹலால் ஆனது கூட இருக்கலாம். கோதுமை ஹராம் இல்லையே, ஹலால் தானே, கோதுமையால தயாரிக்கிறாங்க, குடிச்சா மேல் வருத்தத்தை எல்லாம் தாங்கிக்க முடியுது, குளிரெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யலாம், அதை குடிச்சுக்கிட்டா கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ண முடியுது, அப்ப அதை பாவிக்கலாமா அப்படின்னு தெளிவா கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஹல் யுஸ்கிரு, அதை குடிச்சா போதை வருதாங்கிறாங்க. அவரு கேட்டது ஒரு கேள்விதான். நீங்க என்ன லேபிள் வேணும்னாலும் போடுங்க, எந்த போட்டில் வேணும்னாலும் அடைங்க, அதை எதால வேணும்னாலும் தயாரிங்க, ஒரே ஒரு கேள்வி, ஹல் யுஸ்கிர், அதை பாவிச்சா போதை வருமா அப்படிங்கிறாங்க. அப்ப வந்தவர் சொல்றாங்க, ஆமா யார சொல்ல போதை வருது, அப்ப அது ஹராம், பாவிக்காதீங்க அப்படிங்க. அவர் திரும்ப என்ன சொல்றாங்க, யார சொல்லலாம், நம்ம சொல்றது சரியா புரிஞ்சுக்கொள்ள போல இருக்கு. நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அவருக்கு பதில் தெரிய, நம்ம எதிர்பார்க்கிற பதில் வராட்டி, நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்கலையோ, யார சொல்லா, நாங்க சாதாரணமான இடத்துல இருந்து வரல, ரொம்ப குளிர் பகுதியிலிருந்து வர்றோம், நாங்க நார்மலான வேலையெல்லாம் பண்ணல, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம், நாங்க பாவிக்கணும்னு சொல்றது வந்து ஒரு ஹராமான பொருளால கூட தயாரிக்கல, பண்டிகை சாலையெல்லாம் இல்ல, கோதுமை அதாலதான் செய்யறாங்க, அதைத்தான் குடிக்கலாமான்னு கேட்கறோம். திரும்பவும் அதை கேட்கறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பவும் அதே கேள்விதான் அவர்கிட்ட திருப்பி கேட்கறாங்க, போதை வருமாப்பா அப்படிங்கிறாங்க. வருது அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹராம் தானே, பாவிக்காதீங்க, ஹராம் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப மூணாவது கேள்வி கேட்கிறாங்க. ஒரே கேள்வியை ரெண்டு தடவை கேட்டுட்டாங்க. மூணாவது கேள்வி கேட்கிறாங்க, இது நம்ம எல்லாரும் அதிகமா பயன்படுத்துறதுதான். என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா, நிறைய பேர் பாவிக்காங்களே யாரும் சொல்லலாம், நம்மளும் ஒரு சில விஷயங்களை சொல்லக்கொள்ள நம்ம என்ன சொல்லுவோம்டா, அப்படி பார்க்க போனா ஆறுதான் சுத்தம், முழு பேர் தான் பாவிக்காங்க, என்ன புதுசா இருக்குது அப்படிதான் நம்ம கேட்கிறது. தேவைகளை கேட்கணும், இமாம் சாப் கேட்க நம்ம ஆமீன் சொல்லக்கூடாது, அது ரசூலுல்லாஹ் பண்ணல, அப்படி ஒரு கூட்டுத்துவா இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யல, நபியை பின்பற்றி தான் வாழணும், பள்ளிக்கு பள்ளி பயான் பண்றாங்க, தீன் என்பது அல்லாஹ்வோட கட்டளை, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வழிமுறை, இது ரெண்டையும் அணுவாக பின்பற்றி வாழ்றதுலதான் ஈருலக வெற்றியும் தங்கியிருக்கேன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்க போனாலும் அல்லாஹ்வோட கட்டளை, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை முறை இருக்கிறது தான் தீன், அதைத்தான் நம்ம அணுவா பின்பற்றணும், கூட்டுத்துவா ஓதக்கூடாது அப்படின்ற அழகா தெளிவா ரசூலுல்லாஹ் செய்யல. இதுதான் இஸ்லாம், நம்ம தான் துவா கேட்கணும், துவா கேட்காம எல்லாம் போறது இல்ல, கேளுங்க துவா, அவரவர் தேவை அவரவர் தான் கேட்கணும், கொமன் பிரச்சனை இருக்காது, தனித்தனி பிரச்சனை இருக்கும். இமாம் சொல்லுவாரு, யா அல்லாஹ் எங்க மனைவி மக்களுக்கு நல்ல செல்வத்தை கொடுப்பாயா, பரக்கத்தை கொடுப்பாயா, ஆரோக்கியத்தை கொடுப்பாயாம்பாங்க. கல்யாணம் பண்ணாத ஒரு 10 வயசு முடியும் ஆமீன் சொல்லுவோம், அவருக்கு எங்க இருக்கு மனைவி, அப்படி எல்லாம் நம்ம தெளிவா வழங்கப்படுத்தினாலும் நம்ம ஆட்கள் திருப்பி கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, எல்லாரும் தான் ஓதுறாங்க, அதிகமான ஆட்கள் ஓதுறாங்கல்ல, இது அப்பவும் அந்த கேள்வி இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அதிசி தான் மார்க்கம் சொன்னா அடுத்த கேள்வி நம்மகிட்ட என்ன வருது தெரியுமா, அப்படி பார்க்க போனா எப்படிதான், எது சுத்தம், எல்லாரும் தான் செய்யறாங்க, அப்படி பேர் நரகமா
அப்படின்னு நம்ம திருப்பி கேட்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் பாவிக்காங்களே யார் ரசூலுல்லாஹ், அப்படியா, அப்ப அவங்கள்ட்ட போய் போராடுங்கன்றாங்க. 2 வேலையா போச்சு. இதை பாவிக்கலாமா வேணாமான்னு கேட்டாங்க. பாவிக்க கூடாதுன்னா போயிருக்கலாம். நிறைய பேர் பாவிக்காங்கன்னு இன்னொரு விஷயத்த சொன்னாங்க. அப்ப போய் அவங்களையும் போய் தடுங்க, போராடுங்க, போடுங்க, உங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு.